ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. 2ல் ராகு, அஷ்டமத்தில் கேது, குரு 6க்கு போயிட்டாரு. அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. புதன் 4ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இதுதான் வந்து உங்கள் கிரகநிலை. கிரக நிலைப்படி வருமானம் நல்லா இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பொதுவாகவே 7.5 சனி கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு உங்களுக்கு. அது திருக்கணிதப்படி வந்து 7.5 சனியுடைய பாதிப்பு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. ராகு வந்து இன்கம்மை அதிகப்படுத்தி விடுவார், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. கெட்டவன் கிட்டிடும் ஒரு ராஜ யோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அஷ்டமாதிபதி 5ஆம் இடம் போது ஒரு ராஜ யோகம், விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பொதுவாக தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள், நல்ல மாற்றங்கள். மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல வருமானம். 2ஆம் இடத்துல ராகு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் வராது. ப்ரமோஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு. ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உங்களுடைய உழைப்பு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டு வீணாக போதேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் உழைப்பு கேட்ட பாராட்டும் விருதுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்கமும் கிடைக்குங்க. தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் உத்தியோகம், அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்காரு, 10ஆம் இடம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. ஆனால் மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு. அதனால் பொதுவாகவே 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. 4 கூடையவர் 7ல். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வண்டி ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். எப்போல்லாம் செவ்வாய் நீச்சமாகுதோ அப்போ வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த மஜ்ஜை இருக்குல்ல, எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, அதில் பிரச்சனை வருது. ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. லேடிஸாக இருந்துச்சுன்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓவராக இதாக ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு அமைப்புக்கு இருக்குது. பார்த்து நிறுத்தி நிதானமாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். குரு 6ல் வந்திருக்கனால இன்கம் எப்படி அதிகப்படுத்தி கொடுப்பாரோ அதே மாதிரி நோயையும் அதிகப்படுத்தி கொடுத்துருவார். அதனால் பார்த்துக்கணும். பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சி தான். பார்ட்னருக்கு இடையில், பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் பார்ட்னருக்கு இடையில் சண்டை வந்து பார்ட்னர் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் உறுதியாக உண்டு. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு இன்கம் சோர்ஸை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாரு. மிகப்பெரிய லெவலில் வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 8ல் வந்திருக்கக்கூடிய கேது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. உங்களுக்குமே வந்து சர்ஜரி கண்டம் இருக்குது பெண்களாக இருந்தால். அதனால் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். அதாவது பதவி ஸ்தானத்திலே வந்து புதன் இருக்கார். புதன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்போ இந்த சிவில் சர்வீஸ்க்கு எழுதுகிறவங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸோ அல்லது குரூப் 1 இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். பதவி ஸ்தானத்தில் இருக்கனால கட்டாயம் ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்கார்றதுக்கு இந்த மாதம் வந்து
கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அது நடந்தே தீருங்க. இது இந்த சர்வீஸ் கமிஷன் எழுதுறாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து பாஸ் ஆகுறதுக்கு உண்டான இது இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல முன்னேற்றம், நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறது, படிப்புல முன்பை விட ஆர்வம் செலுத்தி நல்லா படிக்கக்கூடிய இதெல்லாம் மாறும் உங்களுக்கு. அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்கலாம் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. நான் படிச்சு முடிச்சோனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். படிப்புக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கட்டாயம் நீங்க பயன்படுத்திக்கணும். 3 குடையவர் 6க்கு போயிருக்காரு. அதனால முன்கோவத்த தவிர்த்துக்கிறது, மெடிடேஷன் அதிகமா பண்றத பண்ணிக்கணும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்திருக்கனால, நெனச்ச விஷயங்கள அப்படியே பேசுறத தவிர்த்துருங்க. பொதுவாவே மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம டக்கு டக்குன்னு பேசுறது நல்ல விஷயமாக இருந்தாலும், அது உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு மைனஸ் ஆகும். ஸோ, அதனால நெனச்ச விஷயங்கள அப்படியே பேசாம, அதுக்கு வந்து கொஞ்சம் தேனாட்டம் பேசுங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. குடும்ப நபர்களே உங்கள அனுசரித்து செல்லாம இருப்பாங்க. ஸோ, அந்த காலகட்டங்கள் மாறும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல அபார சக்தி இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி சுமூகமானது. மனதுக்கு பிடித்த நபர்கள்னால நெறைய நன்மைகள் நடக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். செவ்வாய்னா பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவர வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் எங்க போறாரு, எப்படி பழகுறாரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது பிபி, சுகரு பெண்களாக இருந்தா இந்த மாதவிடாய் காலங்கள் இந்த மாரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். இன்கம் நிறையா வருங்க. அதுக்கு தகுந்த மாரி செலவையும் குரு உண்டு பண்ணி குடுத்துருவாரு. பொதுவா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால, 8ஆம் அதிபதியா அவர் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள், வில்லங்க சொத்துக்கள்லாம் இந்த மாசம் கைக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா, அதுவும் நீங்கி உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டானது. 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை நடக்கிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமா இது இருக்க போகுது. பொதுவாவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாசம். இன்கம் அப்படிங்கிறது, வருமானம்ங்கிறது பல வகைகள்ல இருந்தும், வழிகள்ல இருந்தும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 7 சனி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்க கஷ்டப்படக்கூடிய அவசியங்கள் இல்ல. உங்க பேர்ல இருக்கக்கூடிய குறை, குற்றங்கள், தேவையில்லாத ஏதாவது மெமோ இது மாரி குடுத்துருந்தாங்கன்னா, அது எல்லாமே மாறி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல இன்கம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மகர ராசியில எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ஒரு யோகம் இருக்கு. தலைமை இடத்துலேருந்து ஒரு பெரிய பொறுப்பு குடுப்பாங்க. நெறைய ஆட்களுடைய பழக்கம், பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியால நீங்க ஃப்ரேம் ஆவீங்க. மிகப்பெரிய லெவல்ல டிபேட்லாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய பேர், புகழ்லாம் பேசப்படும். கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு குடுப்பாங்க. நெறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். காசு, பணம் சம்பாரிக்கிறத இந்த மாதத்துல அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாவும், யோகமாவும் மாறும். பொதுவா பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. குடும்ப நபர்கள், அதாவது அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கனால குடும்ப நபர்களுக்கு இடையே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். கணவர்கிட்டயும் வந்து வாக்குவாதங்கள் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நாளா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த காலகட்டங்கள் வந்து குடும்ப நபருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். அதனால பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலைகள் நிறைய வந்துருச்சு. ஆனா உறவுகளிடையே சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை போட தூண்டுவாரு. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொறுமையா இருந்து நிறுத்தி நிதானமா எல்லா முடிவுகளும் எடுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நான் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸா நான் சொல்லியிருக்கேன். 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சு. இப்ப ராகு 2ஆம் இடத்துல இருக்கு. வாக்குஸ்தானம், நம்ம எல்லாமே நமக்கு நன்மையாகிறதும் தீமையாகிறதும் நம்மளுடைய வாயினால தான். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பா
ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களுடைய வாய் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடியனால இந்த டைமில் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கனால கம்மி பண்ணிக்கிறது நல்லது. காசு பணம் சம்பாதிக்கிறதுல முழு முயற்சியோட ஈடுபாடு பண்ணுங்கள். அது சொத்து சேர்க்கை நிறைய உண்டு பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். பொதுவாக வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.